கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். 100% நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக இந்த பாட்டு எழுதின மாதிரி இருக்கு. அதை கரெக்டான டைமிங்ல சட்டமன்றத்தில் பாடின எம்எல்ஏ சிந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு ஒரே நாள்ல ஒட்டுமொத்த இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துருக்காரு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆமாங்க, சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடுற வகையில் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, அதாவது மனசெல்லாம் பாலவாத்திட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அதாவது இன்னைக்கு காலையில் சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள வந்த உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி எழுந்துச்சு பேச ஆரம்பிச்சார். அதாவது 110 விதியின் கீழே பார்த்தீங்கன்னா சில அறிவிப்புகளை அறிவிக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் மனுஷன். அதில் முதல்ல எடுத்த உடனே இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலுடைய கொள்முதல் விலையை 3 ரூபாய் நான் உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார். அதுலேயே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா பால் எவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு இன்றியமையாது, மக்கள் ஒவ்வொருத்தரையும் அதனுடைய பயன்பாடு எவ்வளோக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது அது வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்காண்டி பால் உற்பத்தியாளர்களுடைய கொள்முதல் விலையை அரசாங்கம் உயர்த்துன்னு சொல்லி 3 ரூபாய் உயர்த்திருக்காரு. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும். எல்லார் மனசுலையும் அதுவே ஒரு பாலவாத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக நச்சுன்னு அடித்த அடி தான். என்ன கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கல, இது வரைக்கும் யாருமே அந்த திட்டத்தை கேட்கவே இல்லை. அதாவது மக்கள் எல்லாம் கேட்டு போராடி ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கும் அவங்களுடைய எண்ணோட்டம் என்ன அப்படி தெரிஞ்சு அவங்களுக்கு ஒன்று கொடுக்காருல, அதுதான் ஒரு தாயிலும் கொண்டு அவர் முதல்வன் சொல்லலாம். அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வட சென்னையில் பெரம்பூரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது பன்னோக்கு மருத்துவமனைங்க, 4 படுக்கறைகள் கொண்ட மாதிரி 300 கோடி ரூபா அளவில் அங்கே உருவாக்கப்படும், அமைக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொன்னது தான் எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஷாக்கு. உங்களுக்கு தெரியும், சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜாஜி மருத்துவமனை இதுதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வட சென்னையில் உள்ளவங்க எல்லாருமே அதுதான் பயன்படுத்துகிறாங்க. வட சென்னையில் உள்ள மக்களுக்கு அங்கே போகிற சிரமமாக இருக்கும், ஏன்னா எல்லாரும் அங்கே போகிறதுனால. ஸோ அந்த வகையில் வட சென்னையில் உள்ள மக்கள் பயன்படுமாறு பெரம்பூரில் இது அமைக்கப்படும் அப்படி சொன்னது தான். அது உண்மையிலே அது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. அதை விட்டு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்க மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டங்கிறதுல அதாவது 5 லட்ச ரூபா அதில் பார்த்தீங்கன்னா அனுமதி உண்டு. 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை உயர்த்தி 6 லட்சம் 7 லட்சம் கிடையாது, 25 லட்சமாக மாற்றிருக்காரு மனுஷன். இங்கே இருந்ததை இப்படி தூக்கி போயிட்டாரு. எப்படி அறிவிப்பு பாருங்க. ஸோ யாருமே இதெல்லாம் கேட்காம கொடுக்குறதாண்டா எங்கள் தலைவர் சொல்லி அடித்தாரு பாருங்க அடி. உண்மையிலேயே இந்த தடவை முதலமைச்சர் விஜயவுக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்கள் எல்லாரும் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு இதை கொடுத்துருக்காரு மனுஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்டது கிடையாது, மக்கள் யாரும் இதுக்காக போராட்டம் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்க போராட்டாமலே இதை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு கடந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு 5 லட்ச ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு ஆட்சி மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம கூடுதலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 லட்சமாகவோ அது 7 லட்சமாகவோ, ஏன் மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சமாக நிர்ணயம் செய்கிறதுங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி அடித்த அடியிலே முதல் தடவை பார்த்தீங்கன்னா 25 லட்சமாக அதை மாற்றி கொடுத்துருக்காரு. அப்படின்னா இங்கே 25 லட்சம் ஒரு குடிமக்களுடைய அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அவங்க பார்த்துக்கலாம், முதலமைச்சர் காப்பீடு அப்படின்னா அவங்க வேற எங்கேயுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையே வராதுங்க. அவங்க அந்த அரசாங்கத்திலே இதன் மூலமாக அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த திட்டத்தை அவர் அறிவிக்க முன்னாடி ஒரு வாசகம் ஒன்று சொன்னார் பாருங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது எனக்கு உண்மையிலே டச்சுக்கு இருந்துச்சு. அதாவது நம்ம ஒருத்தவங்களுடைய உயிருங்கிறது எல்லாருடைய உயிரும் ஒன்று தான், பணத்தை வச்சு அதுக்குண்டான மதிப்புங்கிறது கூடுதலாக குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே ஹைலைட்டு. ஏன்னா உயிருங்கும் போது எல்லாரோட உயிரும் ஒன்று தான். இங்கே பணக்காரன் உயிர்னா கூடுதலாக மதிப்பு, ஏழைப்பட்ட உயிர்னா கம்மியான மதிப்பா? உயிருங்கிறது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாலும் உயிர் தானே. அதுக்குண்டான மதிப்புங்கிறது பணத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் அவர் இந்த மருத்துவ காப்பீடு 25 லட்சமாக உயர்த்திருக்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப்யா. வேற மாதிரியா பின்ட்டிங்க போங்க. நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் தான், வேற ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முதலமைச்சர் விஜயவால் மாதிரி முதலமைச்சர் விஜயவால் தான் போங்க. உங்கள் மேலே வேறு எந்த சின்ன விமர்சனம் வந்தால் இதில் ஒன்றுலேயே அடித்து தூக்கிட்டீங்க போங்க. மாஸ் பண்ணிட்டார் மனுஷன். உண்மையிலே தமிழ்நாட்டில் உள்ள கஷ்டப்படக்கூடிய அந்த மிடில் கிளாஸில் கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப மூலமாக அக்கறை கட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட அவ்வளோக்குள்ள அக்கறை கட்டுவான்னு தெரியாது. ஏன்னா 25 லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்தாரு பாருங்க, அதாவது புற்றுநோய் சிறப்பு மையத்துக்கு அதுக்குண்டான விரிவாக்க திட்டம்னு, அதுக்குண்டாக புற்றுநோய்க்குன்னு சிறப்பு அதுக்குண்டான செயல்பாக்கு திட்டங்கன்னு விரிவாக்க திட்டம்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய்களை நிர்ணயம் பண்ணி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் நம்ம பெருசாக மதிக்கூடியது. ஏன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோக்குள்ள நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே இருக்குது. அந்த வகையில் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நிதியை ஒதுக்கி இன்றைக்கி அதையும் திறம்பட செய்திருக்காரு மனுஷன்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருந்தாலும், அதாவது சட்டமன்றத்தில் எப்பவுமே ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் அது ஆளுங்கட்சியாக இருந்தவங்க வரவேற்பாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க எதுக்குமே பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண சம்பவங்கிறது எதிர்க்கட்சிகளே அப்படி பயங்கர சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் அமைச்சர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கார் கொடுக்கப்படும், உதவியாளர் கொடுக்கப்படும் அரசாங்க சார்பில் இருந்து. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு பண்ணி கொடுத்துருக்காரு, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக. அது மட்டும் இல்லாமல் காருக்கு தேவையான பராமரிப்பு எரிபொருள் செலவுக்காக 75,000 தொகுப்பு ஊதியம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உதவியாளர் கார் டிரைவர் தேவைப்படும், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 25,000. ஒட்டு மொத்தமாக காரு ப்ளஸ் 1,00,000 ரூபா ஒரு எம்எல்ஏகளுக்கு போடு. அதாவது இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த தடவை தான் முதன் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேர் வந்திருக்காங்க எம்எல்ஏக்கள். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய குடும்பத்திலேருந்து, பொருளாதார அளவில் பின்தங்கிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ பாதி பேர் சட்டமன்ற புதுசாக வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சட்டமன்றத்துக்கு வர்றது கூட ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வந்து அப்புறம் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஆட்டோவில் வந்து இப்படி சிரமப்பட்டுருக்காங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எம்எல்ஏ பணியை பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய தொகுதி சார்ந்த இடங்களுக்கு போகணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குண்டான ஒரு இது இல்லாமல் ஒரு கார் வசதி கூட இல்லை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாளர் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அவங்க போய் எப்படி சிறப்பு அவங்களுடைய பணியை சிறப்பாக செயல் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்துலேருந்து மட்டும் அதை பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் லாவணின்னு ஏதாவது பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியது வரும். ஸோ அப்படி வாங்கினா அது மிகப்பெரிய பேரழிவுக்கு அதான் கொண்டு போகுது. அதாவது ஒருத்தவங்களுடைய தேவை அறிஞ்சு நீங்கள் தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க போய் எங்கேயும் லஞ்சம் வாங்க தேவையே இருக்காது. அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க லஞ்சத்தை ஒழிக்கிறது தான். ஸோ இதுதான் சிறந்த ஆட்சியாக நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்ம வரவேற்கிறோம். மாற்றம்னா இதான் மாற்றம். உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ எங்கே வந்து ஊழல் ஆரம்பிக்கிறா இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ போய்ட்டு எம்எல்ஏ தான் பண்ணலையா அதை பண்ணலைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போய் அந்த பணியை பார்க்கணும்னா அவங்களுக்கு தேவையான அந்த வருமானம் அதுக்கு தேவையானது இல்லாமல் தான் கை நீட்ட வேண்டியது வருது. அப்போ இதெல்லாம் திறம்பட கொடுத்துட்டா உனக்கு நானே எல்லாத்தையும் கொடுத்துட்டப்ப நீ அப்போ கையெந்திர அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக பண்ணிட்டார் மனுஷன். ஆனால் சில பேர் நினைப்பாங்க, ஏங்க எதுக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குனவே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் 3 4 கார் வச்சுட்டு தான் இருக்காங்க. அவளும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலகாலமாக திராவிட கட்சிகளில் எம்எல்ஏ வந்தவங்க உண்மையிலே அதை கூட இன்னைக்கு கூட ஒரு அமைச்சிருந்தார். நான் வந்து 4 கார் வச்சுருக்கேன், இருந்தாலும் இந்த காரில் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு கெத்து, முதலமைச்சர் கொடுத்து அரசாங்க காரில் போகிறதுங்கிறது தனி கெத்து தானே அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த எம்எல்ஏக்கள் நிறைய பேர் அங்கே சட்டமன்றத்தில் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கார் கிடச்சிட்டு காரில் நம்ம வரலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒருத்தவங்க வெளிப்படையே சொன்னாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. அதில் தான் சிந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே பண்ணாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படின்ட்டு பொருத்தமான பாட்டு. இது ஏன் அவர் இன்னைக்கு இதை கூட அறிவிக்கிறது காரணம் கேட்டிங்கன்னா, அந்த அமைச்சர்லேயே உள்ள ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிமணி அப்படிங்கிற எம்எல்ஏ எந்திரிச்சு தான் அதை கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக அங்கங்கே போக வேண்டியிருக்கு, இப்போ இங்கே வர்றதுக்கே நான் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து தான் வரேன். ஸோ அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு சிரமமாக இருக்குது, எங்களுக்கு அது அந்த அளவுக்கு பற்றி நிதி கிடையாது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்டு அந்த இதுக்கும் பணம் இல்லை. ஸோ அப்படின்னா இதில் நம்ம வேற யாட்டி கை நீட்டி லஞ்சம் கிஞ்சம் வாங்கிடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம லஞ்சம் வாங்க தடுக்கணும்னா எல்லாருக்கும் அந்த முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கோம் சட்டமன்றத்துக்கு, எங்களுக்கு ஒரு கார் கொடுத்தா அது வந்து சௌகரியமாக இருக்குன்னு அவர் கேட்டாங்க. அவர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் நினைக்கிறேன், இன்றைக்கி அதை அறிவிச்சிட்டாரு சட்டமன்றத்தில். இதில் ஆப்போசிட் இங்கே இருக்கிற அதாவது தமிழ் வெற்றி கழகம் சைடில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனால் ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு சந்தோஷம் தான், ஏன்னா அவங்களுக்கும் கிடைக்கல. அவங்களும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கார் கிடைக்கும், உதவியாளருக்கு எல்லாமே அது கிடைக்குங்கும் போது எப்பவும் அமைச்சர்களுக்கு தான் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ எம்எல்ஏருக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு தருணத்தில் அவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த சைடில் உள்ளவங்க அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ நாங்களும் அந்த சைடு இருந்தால் இப்படி தான் இருப்போம், எங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது யாருமே அறிவிச்சது கிடையாதுங்க. முதல் முறையாக மனுஷன் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இன்னொரு காரசாரமான ஒரு முக்கியமான விஷயம், அதாவது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இப்போதைய எம்எல்ஏ அதாவது மூத்த அமைச்சர் சொல்லலாம் பெரியசாமி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கும் அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் புஷ்யந்த் அவர்கள் அந்த திருப்பி கொடுத்த பதிலடியும் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது பெரியசாமி அவங்க அந்த முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதை விரிவாக்கம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங் போட்டு நீங்கள் அதை வச்சு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இருக்கீங்க. அதாவது கலைஞர் கனவு இல்லைன்ட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 1,00,000 வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் அறிவிச்சிருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை அப்படியே விரிவாக்கம் பண்ணுறேன்ட்டு 5 லட்சமாக மாற்றினீங்க. ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, நாங்கள் ஆண்டுக்கு 1,00,000 வீடுகள்னு சொன்னதை நீங்கள் வந்து 70,000 வீடுகள் மாற்றிட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இது தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெச்சி வீடுகள் திட்டம் நாங்கள் கலைஞர் கனவில்ல திட்டம் வச்சோம், அதுக்கு வெச்சி வீடுகள் திட்டம் பேரை மாற்றுறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குச்சாட்டை வச்சார்.
அதுக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காம நீர்வளத்துறை அமைச்சர் இருந்துச்சு, நல்லா பாருங்க, இப்ப நீங்க சொன்ன அந்த அதாவது நாங்க வந்து 3,00,000த்துல 1,00,000 வீடுன்னு சொல்றீங்கல்ல, நான் நேரடியாவே பார்க்குறேன். நெறைய வீடுகள் கட்டி முடிக்கப்படவே இல்ல. எல்லாம் பேஸ்மெண்ட் லெவல்லயே நிக்குது. ஸோ அரைகுறையா நிக்குது. போய் கேட்டோம்னா, இல்லையா எங்களுக்கு முடியல. எங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண வசதி இல்ல. அதனால எங்களுக்கு அத கட்ட முடியாம, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அதே பழைய குடிசை வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஆரம்பிச்சு அப்படியே இருக்கு பேஸ்மெண்ட்டோட. ஸோ ஒரு வீடா இருந்தாலும் உருப்படியா அவங்களுக்கு கட்டணும்ல. நம்மளுக்கு இது 3,00,000 வச்சு அவங்க எப்படி கட்ட முடியும்? ஸோ அதுக்கு தான் நாங்க 5,00,000 குடுத்துருக்கோம். அது நம்மளால திருப்திகரமாக இப்ப 70,000 வீடுகள்னாலும் அது திருப்திகரமா எல்லாரும் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு போடு போட்டார். உண்மையிலே தரமான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பேருக்கு ஒரு திட்டம், ஒரு அறிவிப்புன்னு வச்சு எல்லாருக்கும் நாங்க இத்தனை பேர் குடுத்தோம், அத்தனை பேர் குடுத்தோம் முக்கியம் கிடையாது. எத்தனை பேருக்கு அந்த திட்டம் கரெக்ட்டா போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் பார்க்கணும். அந்த வகையில நீர்வளத்துறை அமைச்சர் சிறப்பான ஒரு பதிலை குடுத்தார். உடனே அதோட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படிநிலையா தான் அந்த பணத்த வந்து குடுப்போம். உங்களுக்கு புரியுதுல்ல? எடுத்த உடனே ஃபுல் அமௌண்ட் குடுத்துற மாட்டோம். ஸோ அவங்க வந்து இதுக்கு பேஸ்மெண்ட் கிடையாது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, லிட்டர் அதுக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் அடிச்ச ஒரு அமௌண்ட் இப்படி தான் ரிலீஸ் ஆகும். அதனால நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டா குடுத்த அந்த பயனாளிகளுக்கு வேணா பார்த்தீங்கன்னா, இப்ப 3வது ஆண்டுல அறிவிச்ச அந்த வீடுகளா இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. அதுக்கும் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் விடல. ஐயா, நீங்க சொல்றத நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா, நான் நேர்ல போய் பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த ஆட்சி காலத்துல நீங்க குடுத்த அந்த வீடுகள் திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா, யாருக்குனவே வீடுகள் வச்சிருக்கவங்க தான் திரும்ப அந்த வீடுகளுக்கான திட்டத்த வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத அனுபவிச்சுட்டு இருக்காங்க. முறைப்படி போய் சேர்றவங்களுக்கு போய் சேரல. குடிசையில இருக்கவங்க இன்னும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத நீங்க முறையா பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே இது 100% சரியான ஒரு வார்த்தை. அதாவது இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வீடு ஒரு நேரம் அலான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்கள ஒரு 10 பேர் ஏழை எளிய மக்கள் குடுத்துட்டு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி ஆட்கள் அவன் யார் யாருக்கு தேவையோ அவங்களாம் அத அனுபவிச்சுக்கிறது. இந்த ஏழை பேல மக்கள் ஒண்ணும் இல்லாத மக்கள் கடைசி வரைக்கும் ஒண்ணும் இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். முறையான திட்டம் யாருக்காக அமல்படுத்தப்படுது? உண்மையிலே குடிசையில வாழக்கூடிய மக்களுக்கான அந்த திட்டம். அப்ப அந்த குடிசையில உள்ள மக்கள் தான் அதனால பயனடையணும். ஆனா யாருனே வீடு வச்சிருக்கவன் எக்ஸ்ட்ராவா ஒரு வீட வாங்கி கட்டுற மாதிரி கட்டி ஒரு கணக்கு காமிச்சு அத வாடகைக்கு விட்டுருவான். நான் நெறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் திட்டங்கள் அந்த ஒரு முத்திரை குத்திருக்கும்ல, ஒரு பச்சை அதை மட்டும் குத்தி அவங்க வந்து வீட கட்டி அத வாடகைக்கு விட்டுலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் சிறப்பா சொன்னாரு. யாருக்குனே வீடு வச்சிருக்கவங்க தான் அந்த வீடு திட்டத்துல போய் அத வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே குடிசையில வாழ்ற மக்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு. உண்மையிலே சரியான வார்த்தை. இந்த மாதிரி பேசணுங்க. சட்டமன்றத்துல இப்படிதான் இப்பதாங்க மனசு நிறைவா இருக்கு. நெறைய உண்மைகள் வெளிய வருது. மக்கள் நம்ம லைவா பார்க்கும்போது தான் தெரியுது. எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்துருக்காங்கன்னு. அதை விட சிறப்பா ஒண்ணு சொன்னாரு பாருங்க. அதான் ஹைலைட் நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னது. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவுக்குள்ள சொல்றீங்களே ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம். உங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இப்போ ரீசென்ட்டா எங்களுடைய முதலமைச்சர் கடைசி படமான அந்த படத்த ஷூட்டிங்காண்டி போனாரு. ஏன்னா போனாங்க நமக்கு எல்லாம் தெரியும். அதாவது இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மே மாசம் போயிருந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்ல தான் போனாங்க. ஏன்னா அது மலைப்பகுதியா இருக்கு. ரோடு வசதி சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் ஜீப்ல தான் அவர் போயிருப்பாரு. நம்மோட அந்த வீடியோலாம் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ நானும் கூட ஷூட்டிங்கா போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாதையே சரியா இல்லங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து வரணும் 1 மணி நேரம். எங்களோட தலைவர் வந்து நடந்தே வந்தாங்க. ஸோ அப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, அங்குள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 254 பேர் தான் அங்க இருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்ச லெவல்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் அந்த இடத்துல வசிக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த பாதையே சரியா இல்ல. ரோடு வசதியே இல்ல. இத நம்முடைய சொந்த பணத்துல இருந்து செஞ்சு குடுத்தா என்ன அந்த மக்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவர் சொன்னதாம், அதாவது ஏங்க நம்ம ஒரு கட் அவுட் வைக்க விட மாட்டேங்காங்க. இல்ல நம்ம ரோடு போட்டு குடுக்க போறோம் அப்படின்னா எப்படி இவங்க அனுமதிப்பாங்க? நம்முடைய ஆட்சி வரப்போதில்ல. வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து எங்களுடைய தலைவர்ட்ட சொல்லியிருந்தேன். இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே, நாங்க ஆட்சிக்கு வந்து 5 நாள்ல நான் கூட அத மறந்துட்டேன். ஆனா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனே அந்த திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிய கூடிய ஏதோ ஒரு அந்த ஊர். அந்த ஊர்ல உடனே அந்த ரோட அந்த மக்களுக்காக போட்டு குடுக்கணும் அப்படின்னு என்ட்ட அலர்ட் பண்ணிட்டாரு. இப்ப அதுக்காக நாங்க 5 கோடி ரூபாய் நிதிய ஒதுக்கிட்டோம். ஸோ ஒரு விஷயத்த எவ்வளவுக்குள்ள அந்த மக்களுக்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ணணுங்கிறத ஞாபகத்துல வச்சு நான் கூட மறந்துட்டேன். ஆட்சிக்கு வந்து 5 நாள்ல சொன்னவர் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது உண்மையிலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளவுக்குள்ள ஒரு நல்ல மனசு, ஒரு பெரிய மனசு அப்படி தெரியுது. ஏன்னா நீங்க பார்ப்பீங்க, இப்போ ஒரு ஆட்சி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரோடு போடுறோம் இதெல்லாம் பண்ணி கொடுக்காங்கன்னு என்ன தெரியுமா நினைச்சு பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடத்துல அதிகமான மக்கள் தொகை இருக்கணும். அதன் மூலமா அதிகமான ஓட்டுகள் நம்மளுக்கு வரணும். அப்படின்னு நினைச்சா உடனே அதுக்கு வந்து திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, 254 ஓட்டுகள்னு நினைச்சா அவர் இதை பண்ண மாட்டார்ல. 254 ஓட்டுகளா பார்க்க வேண்டாம். 254 மனுஷங்க, நம்ம மக்கள், சகோதர சகோதரிகள், அவங்க அந்த இதில் வாழ்றாங்க. அவங்களுக்கு நம்ம ரோடு வசதி போட்டு கொடுக்கணும்னு நினைச்சார்ல. அந்த உள்ளத்தை தான் நீங்க பார்க்கணும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? இன்னைக்கு நான் பேசின இந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா நான் இப்போ வந்து சட்டமன்றத்தை இதை ஃபுல்லாக பார்க்கணும், பார்த்துட்டு தான் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே இந்த சம்பவம்லாம் பார்த்த உடனே என்னால் ஒரு கூஸ் பம்பில் இதை உங்கள்கிட்ட உடனே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை ட்வீட் பண்ணிட்டு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பேசி இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுது இன்னும் சட்டமன்றத்தில் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.